ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவராக கமேனியின் மகன் முஜ்தபா தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் மீது ஈரான் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரானின் புதிய உச்சபட்ச தலைவராக மறைந்த கமேனியின் மகன் முஜ்தபா தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ட்ரோன் தாக்குதலை ஈராக் ராணுவம் இடைமறித்தது. ஈரானில் இருந்து வந்த ஏவுகணைகளை நேட்டோ பாதுகாப்பு படை அடித்ததாக துருக்கி தெரிவித்துள்ளது. இதன் மூலம் துருக்கி மீது ஈரான் மீண்டும் தாக்குதலை தொடங்கியது தெரியவந்துள்ளது. இஸ்ரேலின் பெர்குரியன் விமான நிலையத்தில் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலால் அச்சமடைந்த பயணிகள் அடித்தளத்தில் தஞ்சம் புகுந்தனர். டெல் அவீவ் நகரில் நடந்த தாக்குதலில் பல கார்கள் சேதமடைந்தன. இதனிடையே இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க படைகளும் ஈரானுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றன. இஸ்ஃபஹான் நகரில் முஜ்தபா கமேனிக்கு ஆதரவாக நடைபெற்ற பேரணிக்கு அருகே இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதால் பதற்றமான சூழல் உருவானது. பாரசீக வளைகுடா பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த 3 ஈரான் கப்பல்களை அமெரிக்க கடற்படை தாக்கி அடித்தது. இதனிடையே ஈரானின் மினாப் நகரில் உள்ள பள்ளி மீது தாக்குதல் நடத்தவில்லை என அமெரிக்கா மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் கொடூர தாக்குதல் தொடர்பான வீடியோவை ஈரான் வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு ஆதரவாக செயல்படும் லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பெய்ரூட்டில் குடியிருப்பு கட்டடங்கள் நொறுங்கி விழுந்தன. ஹோட்டல் மீதான தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர். அதேபோல லெபனானின் நபாத்தியா நகரில் உள்ள ரஷ்ய கலாச்சார மையம் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் தரைமட்டமானது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் கடற்படை தடம் மீது குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரமடைவதால் பல்வேறு நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க 2 வாரங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.